Hello everyone, welcome to NEET in 70 days challenge. நம்ம இருக்குது daily challenge day number 28. Day number 28 இன்னைக்குனா 22ஆம் தேதி. இன்னும் 43 நாள் இருக்கு. இந்த நாளைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டா பயோ ஸ்டூடண்ட்ஸ்க்குல கம்ப்ளீட் ஆயிரும். மோஸ்ட்லி பயோ மேத்ஸ் எடுத்தவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 40 நாள் மிச்சம் இருக்கிறப்ப வந்து ஒரு ஒன் ஷாட் சீரீஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஓகேவா, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி. ஸோ 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. பட் மோஸ்ட் ப்ராப்ளி நான் ஈக்குலிபிரியம் லெசன் முடிச்சதுக்கு அப்புறமேலே இதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபிசிக்ஸ்க்கு ஒன் ஷாட் கண்டிப்பாக வருது இந்த வருஷம். ஓகே, இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அதை பார்த்துருவோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 53-54. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது லெக்சர் நான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, ஸோ இந்த 4வது லெக்சர் இன்னும் ரெக்கார்ட் ஆகிருக்காது. அதோட பிபிடி மட்டும் என்கிட்ட இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன்னா 22ஆம் தேதி அதோட லைவ் செஷன் ஒன்று வச்சுருப்பேன். சரிங்களா, 22ஆம் தேதி அதோட லைவ் செஷன் ஒன்று வச்சுருப்பேன். சப்போஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருந்தேன்னா. ஓகே, முடிக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இதோட ரெக்கார்ட் லெக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடு. ரெக்கார்ட் பண்ணலைன்னா லைவ் லெக்சர் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் ரெக்கார்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்காலஜியில் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பயாலஜியில் அந்த இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ நான் ஒரு 2 to 3 days இந்த வீக்கெண்டு வரைக்கும் எனக்கு டைம் தந்துடுறேன். இது என்னைக்கு இந்த வீக் முடியுதோ அது வரைக்கும் எனக்கு டைம் தரேன். ஒன்று அந்த விட்ட லெசன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெசன்லாம் படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த லெசன் படித்தா தான் நம்ம 340 போக முடியும். இல்லை இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா நான் படித்ததை ரிவைஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அதை என்கிட்ட சொல்லிடுங்க. இதுக்கு அடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணலை. ஓகேவா, 22ஆம் தேதி நீங்கள் இதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன முடிவுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 2 சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, ஸோ 2 சாய்ஸ் என்ன அப்படின்னா, சாய்ஸ் நம்பர் 1 பயோல ரிமைனிங் லெசன் படிக்கலாம். ஏன்னா நல்லா பாரு, நிறைய நாட்கள் மிச்சம் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது டே நம்பர் 28ல தான். ஓகே, ஸோ ரிமைனிங் லெசன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ரிமைனிங் லெசன் வந்து டெய்லி சேலஞ்ச் மாதிரி கொடுத்துட்றேன். இல்லை சார் நான் படித்ததே திரும்பி படிக்க போகிறேன்னா உங்கள் இஷ்டம். அப்போ ஒரு சில பேர்லாம் இல்லை சார் எனக்கு படித்ததே நான் திரும்பி படிச்சுக்கிட்டா போதும் சார், எனக்கு வந்து ஒரு 280 மார்க் எடுத்தால் போதும். பட் நல்லா பாரு, ஒரு நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக 320+ போக ட்ரை பண்ணணும். சரிங்களா, இல்லை சார் எனக்கு வந்து 280 மார்க் வந்தாலே போதும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னோட அட்வைஸ் என்னவா இருக்குன்னா, இந்த நடத்தின லெசனை திரும்பி நல்லா படிங்க. சரிங்களா, நடத்தின லெசன் என்ன பண்ணுங்க, திரும்பி நல்லா படிங்க. அப்போ இந்த 28 லெசன் முடிஞ்சிருக்கு பார்த்தி, இந்த 28 லெசனை திரும்பி ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க, டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிங்க. இல்லை சார் நான் எக்ஸ்ட்ரா லெசன்லாம் படிக்க போகிறேன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா லெசன் படிக்க ஆரம்பிங்க. எதுனாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அதுக்கேற்ற நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு இந்த 4வது லெக்சர் வரதா இல்லையான்னு அன்றைக்கி தான் நான் சொல்லுவேன். அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். சரிங்களா, ஏன்னா இப்போ நான் மற்ற ஒர்க்கில் இருக்கேன். ஸோ வரதா இல்லையான்ட்டு அன்றைக்கி எனக்கு தெரியும். மற்றபடி நீ ஃபிசிக்ஸில் இந்த 2 லெக்சரு, கெமிஸ்ட்ரியில் 1 லெக்சர் பார்க்கலாம் தாராளமாக. ஸோ 2வது லெக்சர் வரதா இல்லையான்னு அன்றைக்கி நான் சொல்லிடுறேன். அன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பயாலஜி முடிஞ்சு பயாலஜியில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.